நாம் இன்றைக்கி கேர்ள் இந்த பேஸ்மெண்ட்ற ஒரு ஹாலிவுட் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் என்னென்னா, ஒரு அப்பா தன்னோட சொந்த பொண்ணையை எந்த அளவுக்கு மோசமாகவும் ரொம்ப கொடுமையாகவும் அவள் பொண்ணையை சித்திரவதைப்படுத்துகிறான் அப்படின்றத சொல்கிற படம் தான் இந்த கேர்ள் இந்த பேஸ்மெண்ட் படம். இந்த படத்தோட முழுக்க தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸில் ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பின்னாடி ஒரு லேடி அவள் மடியில் ஒரு பொண்ணு வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட அந்த பொண்ணை இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் வந்தோடனே அந்த ஆள் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு அந்த லேடியை பார்த்து நடந்தது எதையும் வெளில சொல்லக்கூடாது, சொன்னினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த லேடியை மாட்டிட்டு அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறான். அந்த லேடியும் அழுகையோட அவள் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட அந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்ததான் 20 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அங்கே அந்த மொட்டையன் தான் உட்காந்துருக்கான். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் கூட அவன் பொண்ணுங்களை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதில் அவன் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு யார் பார்ட்டிக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ பார்ட்டிக்கு போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் உன்னோட ஆட்டிடியூடே சரியில்லை, அதனால் நீ பார்ட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா, நைட் நேரம் யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு அவன் பாய் ஃப்ரெண்டோட அந்த பார்ட்டிக்கு போயிடுறான். அப்போது அவங்க அம்மாக்காரன் நைட்டு வந்து அவரோட கதை தட்டி தட்டி பார்க்க திறக்காமல் இருக்கிறதுனால அவங்க அப்பங்காரன் டூப்ளிகேட் சாவி எடுத்து அந்த ரூமை திறந்து உள்ள போய் பார்த்தா அவள் ஜன்னல் வழியாக தப்பிச்சு போகிறத பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். அடுத்ததான் அந்த சாரான்ற பொண்ணு பார்ட்டியில் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பாய் ஃப்ரெண்ட் கூட தனியாக பேசி ரொம்பவே ஜாலியாக இருக்கிறா. அடுத்த நாள் விடியுது. அவங்க அப்பங்காரன் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாய் ஃப்ரெண்டு அவன் பொண்ணை ட்ராப் பண்ணிட்டு போகிறான். அவள் வீட்டுக்கு வந்ததும் அவன் அப்பங்காரன், நான் என்ன தான் சொல்லியும் அதை மீறி நீ வெளில போயிருக்கல, நீ சொல்கிற பச்சை கேட்க மாட்டேன், ரொம்ப திமிராகவே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கப்பா, எனக்கு இப்போ 2 வயசு ஆக போகுது, அதனால் நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், உங்களால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா மேலே போயிடுறா. அவளோட அம்மாவும் தங்கச்சியும் ரூமில் இருக்காங்க. அவங்க கூட படுத்துக்கிட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போது அவள் என்ன சொல்கிறான்னா, அம்மா, அப்பா மட்டும் ஏம்மா இப்படி இருக்காரு, இது ரொம்ப மோசமாக நடந்துக்காரு, எனக்கு மட்டும் 18 வயசு ஆயிடுச்சுன்னா நான் ஃப்ளோரிடா போய் அங்கேயே நல்ல வேலையை பார்த்து அங்கேயே செட்டில் ஆயிடுவேன், இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் அவள் அப்பக்காரன் ரூமுக்கு வெளில நின்று ஒட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவங்க அம்மா அவளை ஷாப்பிங்காக வெளில கூப்பிட்டுருக்காங்க. அவள் நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்ததான் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வெளியே போயிடுறேன். இப்போ அப்பங்காரன் வெளில வந்துட்டு உங்களுக்கு பொட்டியை தூக்கணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரான்ற பொண்ணை கூப்பிட அவளும் அவங்க அப்பாவோட சேர்த்து அந்த பொட்டியை தூக்கி போயிட்டு இருக்கான். அவன் அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்கே யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூமு திறக்கிறான். அதை பார்த்து அந்த சாரான்ற பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகிறான். ஏன்னா அவள் இவ்வளோ வருஷமா இப்படி ஒரு ரூமு உங்கள் வீட்டில் இருக்கிறதே தெரியாமலே இருந்திருப்பான். இது ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருக்குது. அதை திறந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த பெட்டியை வைக்க டக்குன்னு அப்பங்காரன் அந்த கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறான். இவளும் அந்த கண்ணாடி வழியாக கதறா. அவன் அப்பங்காரன் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே போயிடுறேன். அவன் அந்த ரூமுக்கு போட்டு அந்த பாஸ்வேர்டை போட்டு பார்க்குறான். ஆனால் அந்த பாஸ்வேர்டை 1 மணி வரைக்கும் மேலே தப்பாக போட்டால் அங்கே இருக்க லைட்லாம் ஆஃப் ஆயிடும். அவளால் எதுவும் பண்ண முடியாமல் ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறான். அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம்னால யாருக்கும் வெளியே சவுண்டு கேட்காது. சரி, நம்ம எடுத்து அந்த பெட்டியை திறந்து வைப்போம்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்து பார்த்தா அதில் அவளுக்கான ட்ரெஸ்ஸு ஒரு சில பொருள்லாம் இருக்குது. அதில் கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு அந்த ரூமில் டார்ச் அடித்து பார்க்குறான். அங்கே ஒரு வெண்டிலேட்டர் இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் வழியாக அவள் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த அதுலேருந்து கொஞ்சம் சவுண்டு வெளியே கேட்க ஆரம்பிக்குது. இதை அந்த அப்பங்காரன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சவுண்டு கூட வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணியை வச்சு நல்லா அடைச்சி விட்டுறான். அதனால் இப்போது அவளால் எதையுமே பண்ண முடியாமல் போயிடுது. எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் வந்து அந்த அப்பங்காரன் உட்காந்துட அந்த அம்மாவும் அக்காவும் அவள் பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்துடும் சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு நாள் ஆயிடுது, அவள் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கான். இப்போ வந்து சாராவை தான் காட்டுறாங்க. ரூமில் கத்தி பார்த்துட்டு அவளால் எதுவும் பண்ண முடியாமல் இப்போ அவளுக்கு பாத்ரூம் வர வருது. அங்கே பாத்ரூம் கூட இல்லை. அதனால் அங்கே இருக்கிற டஸ்ட்பினையே பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததான் அந்த கதவை திறக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பாஸ்வேர்ட் போடுறான். 3 தடவைக்கு மேலே தப்பாக போட்டால் அந்த லைட்லாம் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி திரும்பி ஆஃப் ஆகிடும். அவன் மனசு ஒழிஞ்சு போகிறான். அதே சமயம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அப்பங்காரன் அந்த கதவை வந்துட்டு உள்ளே வரான். சவுண்டை கேட்டு ஒருத்தர் ஒழிஞ்சிக்கிட்டு அவன் அப்பங்காரன் கதவை 3 நேரமாக பார்த்து அதில் தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணி அந்த கதவை திறந்துட்டு போனால் அவளுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா அங்கே இன்னொரு கதவு இருக்குது, அதுவும் பாஸ்வேர்ட் லாக் போட்டு இருக்கு. இப்போது அந்த அப்பங்காரன் வந்து, நீ எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது, உன்னால் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது,
நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை முடிய பிடிச்சி தரம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கதவை லாக் பண்ணிடுறான். அந்த பொண்ணு ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன மதிக்காமல் வெளியே போனில அதனால தான் அப்படி சொல்கிறான். இதுக்கப்புறமா உன்னால் வெளியே உலகத்தை பார்க்க முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையானதெல்லாம் நீ தான் கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு போக மறுபடியும் ட்ரை பண்ண அவள் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த கதவோட வச்சு அவன் பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை அங்கேயே கற்பழிக்கிறான். இதனால் அந்த பொண்ணுக்கு வாந்தியே வர ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக அவன் அம்மாக்காரி அவள் வீட்டுக்கு போலீஸை கூப்பிட்டு அவன் பொண்ணு 2 நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தொலைஞ்சு போன விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் அந்த அப்பங்காரன் வந்து, என் பொண்ணையா தெரிறீங்க, அவள் எப்பவுமே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பா, கொஞ்ச நாள் அவளே ஊர் சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்ல போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே அடைஞ்சு கடந்து 7 நாள் ஆகுது. அவள் அந்த ரூமில் இருக்கனால அவளுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற பொருள்லாம் தூக்கி கடாசிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க. அப்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்ததை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, எனக்கு வண்டியில் வரவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு பிங்க் கலரில் அழகான ஒரு ஹெல்மெட் வாங்கி தரேன், அதை போட்டுட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லலாம். அதோட அந்த பையன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பான். அந்த பாட்டு என் மனசில் நினச்சிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்ததான் அந்த ஹீரோக்காரன் அந்த ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுற. அந்த அப்பங்காரன் அவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா, என்னோட பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துட்டு ஃப்ளோரிடாக்கு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்ல, இல்லை அவள் அந்தமாரி பொண்ணு இல்லை, அப்படி ஓடி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவள் அவங்க கூட தான் ஓடி போயிட்டா, அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம அவன் வாழ்க்கையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்றான். அவன் பைக்கில் போகிறத பார்த்துட்டு அந்த சவுண்டு கேட்டு அவங்க அம்மா அவன் பொண்ணு தான் வந்துட்டான்னு நினச்சிட்டு வெளியே ஓடி வந்து பார்க்குறான். ஆனால் அந்த அப்பங்காரன் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து 21 நாள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தான் அவளுக்கு பர்த்டேவும் வருது. அவளுக்கு அப்போ தான் 18 வயசு ஆகுது. அதுக்காக அதை கொண்டாடுறதுக்காக அவன் அப்பங்காரன் அவளுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அதை மாற்றிட்டு வந்து, எனக்கு ஏதாவது கிஃப்ட் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பனை பார்த்து கேட்க, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு பார்த்து சொல்ல, அவள் எனக்கு ஒரு டிவி வேணும் அப்படின்னு சொல்கிறான். இது ரொம்ப அதிகமான கிஃப்டாக இருக்குது, நீ சின்னதாக ஏதாவது கேளு அப்படின்னு சொல்ல, எனக்கு இங்கேருந்து டைம் போகிறதே தெரில, அதனால் எனக்கு ஒரு சின்ன கிளாக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்ததாக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தந்தால அதேமாதிரி நீ எனக்கு ஒரு கிஃப்ட் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பொண்ணை மறுபடியும் அங்கேயே கற்பழிக்கிறான். அடுத்து அவள் பேஸ்மெண்ட்லேருந்து 39 நாள் ஆகுது. அவள் சாப்பிட்ருந்த ஒரு டின்னையே ஆயுதமாக மாற்றி அவன் அப்பனை போட்டு தரலான்னு ட்ரை பண்ணுறான். அதே சமயம் அப்பங்காரன் கதை தந்துட்டு உள்ளே வர அவனை அட்டாக் பண்ணலான்னு கை தூக்க அந்த அப்பங்காரன் அவன் அட்டாக் பண்ணுறத எடுத்து நிறுத்தி, நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை ரொம்ப கொடூரமாக அடித்து சித்திரவதை பண்ணுறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போய்கிட்டு இருக்க. எப்படியோ 1 வருஷம் ஆயிடுது. இப்போது அந்த பொண்ணு அவனால் கர்ப்பமே ஆயிடுறா. அப்போ அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது. அதனால் அங்கே இருக்கிற ஒரு புக்கை எடுத்து எப்படி பிரசவம் பார்க்குறதுன்னு படிச்சுட்டு அங்கேயே எப்படி கஷ்டப்பட்டு பிரசவம் பார்த்து அவள் குழந்தைய வெளில எடுத்துடுறா. அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மேன்னு சொல்லி பேர் வைக்கிறா. அப்போது அந்த அப்பங்காரன் வந்து அந்த குழந்தை பிறக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு தரான். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கத்தி இருக்குது, அதை எடுத்து அவன் அப்பங்காரனை போட்டு தரலான்னு அவள் யோசிக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தனால ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அவன் அந்த குழந்தைய எதாவது பண்ணுறோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவள் அந்த எண்ணத்தை கைவிட்டுறான். என்னதான் 1 வருஷம் ஆனாலும் அவங்க அம்மா இன்னமும் அவளை தேடிட்டு தான் இருக்காங்க. தினமும் அவளை நினச்சி அழுதுட்டு தான் இருக்காங்க. இப்போது அந்த 1 வருஷம் 4 வருஷமாக மாறுது. இப்போது அவளோட அந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணாக மாறிடுறா. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவள் செகண்ட் டைம் கர்ப்பமாகவும் இருக்கா. இப்போவாச்சும் நீங்கள் எங்களை வெளியே விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பனை பார்த்து கேட்க அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்திட்டு போயிடுறான். அவனுக்கு ஏதோ கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு போல இருக்குது. அதனால் அந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக அவன் ஃபேமிலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது அம்மாக்கார் என்ன சொல்கிறான்னா, நம்ம பொண்ணு தொலைஞ்சு போய் 4 வருஷம் ஆகுது, இப்போயாவது நான் ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை வச்சு என் பொண்ணை தேட போகிறேன் அவனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அப்பங்கார் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறான். அவன் பொண்ணுன்னு சொல்கிறியே, அவள் ஒரு நாளாவது ஒன்று வந்து பார்த்தாளா, அவள் எங்கேயோ யாரு கூடயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நமக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளை நம்ம எப்படி பார்த்துக்கிறோன்றதை பற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறான். அன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு, அதனால் அவன் பொண்ணுக்கு அவன் ஒரு டிவி வாங்கி கொடுக்குறான். அதாவது அவன் 4 வருஷம் முன்னாடி கேட்ட டிவியை அவன் இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு அவள்கிட்ட மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த மேரி பொண்ணுக்கு அது என்னன்னு தெரியாமல் அது என்னன்னு கேட்குறா. இதான் டிவி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவள் ரொம்ப வருஷமாக பேஸ்மெண்ட்டில் இருக்கனால அவளுக்கு டிவினா என்னென்னு தெரியாது. அதை பற்றி அவங்க அம்மா அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது அந்த டிவியில் படம் போட்டு 2 பேரும் சந்தோஷமாக அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த பேஸ்மெண்ட்லேயே 7 வருஷம் போயிடுது. இன்னமும் அந்த ஹீரோட அம்மா அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, மனம் தளராமல். இப்போது நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளுக்கு
அவளுக்கு இப்போது அந்த பையன் பிறந்து 3 வயசு ஆகுது. அடுத்ததாக அந்த பொண்ணுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவளுக்கு ஆஸ்துமா வந்துருச்சு. அவளால் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அவன் அப்பங்காரன்கிட்ட மாத்திரை வாங்கிட்டு சொல்கிறப்பான். அவனும் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க, இது என்னது இது பெரியவங்க போகிறது, இது எப்படி இவளுக்கு யூஸ் பண்ண முடியும், சின்னவங்களுக்கு எடுத்து போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நீ தானே அவளோட அம்மா, நீ தான் அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து காசு சாத்திட்டு ஓடிடுறான். அடுத்ததாக அந்த மேரி பொண்ணுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. அதுக்கப்புறம் அவள் தூக்கம் வராமல் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு எதாவது கதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளோட கதையே அந்த பொண்ணுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த குட்டி பெண்ணு மாரி அவங்க அம்மா கிட்ட டிவியில் பார்த்துட்டு அதில் வர்ற மாதிரியே அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும், நானும் பார்க்கெல்லாம் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோயினும் அவள் பொண்ணை பார்த்து கண்ணா பொண்ணான்னு திட்டி விட்டுறா. அடுத்ததான் அந்த ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவள் இன்னும் அவளோட லவ்வரை மறக்காமல் அவளை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோனோட அக்கா கிட்ட என்ன கேட்குறான்னா, இப்போது தங்கச்சி அந்த பக்கத்து பையனோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன லூசு மாரி வளர்ற, உனக்கு யார் அப்படிலாம் சொன்னா அப்படின்னு கேட்க, உங்கள் அப்பா தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட அந்த அக்காக்காரி ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. அடுத்ததான் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. என்ன தான் அவங்க பசங்களை திட்டினாலும் அவங்க பசங்க தான் இப்போ அவங்களுக்கு உலகம் இல்லையா, அதனால் அங்கே இருக்கிற ரூமையே பார்க் ரெடி பண்ணி அவங்க விளையாண்டுக்கிட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் கர்ப்பமாக இருக்கா. அடுத்ததான் அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த அக்காக்காரி அந்த பையன் சொன்னது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா. இப்போ 2 பேருமே மாறி மாறி அந்த அப்பாங்காரன்கிட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு அந்த பையன்கிட்ட நம்ம பொண்ணு ஓடி போய்ட்டு தான் சொன்னீங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அக்காக்காரி என்ன பண்ணுறான்னா, நீ தான் தங்கச்சி ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் டென்ஷனில் அங்கேருந்து கத்திக்கிட்டு ஏஞ்சி ஓடிடுறான். அந்த நேரம் பார்த்து அவன் சோஃபாவில் அவனோட சாவி கிடக்கிறத பார்த்துட்டு அவன் அக்கா என்ன பண்ணுறான்னா, இவன் தான் நம்ம தங்கச்சி ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா நிறைய பொருள்லாம் இருக்குது. அதுக்கான நிறைய நாப்கின் அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. அவளுக்கு இன்னும் டவுட் வர அவள் தேடிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அதே இடத்துக்கு அந்த அப்பங்காரன் வந்துடுறான். இப்போது அந்த அப்பங்காரன் அவன்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுற, ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அந்த சாவியை வாங்கிட்டு அவளை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். இப்போது நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் பிரசவலி வர என்னன்னே தெரியாமல் அவள் பொண்ணு தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்போ அவள் என்ன யோசிக்கிறான்னா, இந்த குழந்தை இங்கே வளரக்கூடாது, வெளிக்குளத்தில் வளர்ந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதனால் அந்த அப்பங்காரங்கிட்ட அவள் கொஞ்சம் நைஸாக பேசி, இந்த குழந்தையாவது எங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறீங்களா, அவங்களாவது இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்ல, அவனும் ஒரு ஐடியா பண்ணுறான். அதாவது அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தைய ஒரு பேஸ்கெட்டில் வச்சு வீட்டுக்கு வெளியில் வச்சிட்றான். அது கூட ஒரு லெட்டரும் வச்சிட்றான். அப்போது அவங்க அம்மாக்காரி வெளியில் வந்து பார்க்க அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். அந்த லெட்டர் என்ன எழுதிருக்குன்னா, அம்மா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியல, ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை, நீங்கள் இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாக்காரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவள் பேர குழந்தை சொல்லிட்டு சந்தோஷத்தில் எதையும் கவனிக்காமல் அவள் மட்டும் அதை தூக்கிட்டு போவேன். அந்த குழந்தை கீழே இன்னொரு லெட்டர் வச்சிருக்கா, அதை கவனிக்காமல் போயிடுறான். அதே சமயம் அந்த அப்பங்காரன் அந்த லெட்டரை பார்த்துட்டு அதை பிரித்து படிக்க அதில் என்ன எழுதுக்குன்னா, அம்மா என்னை பேஸ்மெண்ட்டில் எங்கள் அப்பா தான் போட்டு அடிச்சிருக்காரு, எப்படியாவது போலீஸ் கால் பண்ணி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதிருக்கு. இதை படித்து பார்த்து அவன் ரொம்பவே கோபமாயிடுறான். அதே கோபத்தோட பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம ஹீரோனை அங்கேயே மறுபடியும் கற்பழிக்கிறான். இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்பவே சலிச்சு போயிடுச்சு. அங்கேருந்து அவன் கிளம்பி போயிட நம்ம ஹீரோனை உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பேஸ்மெண்ட்லேயே ரொம்ப சந்தோஷமாக குழந்தைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக இப்போ நம்ம ஹீரோயினை அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து 14 வருஷம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பசங்களும் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. அதோட நம்ம ஹீரோயின் இப்போது அடுத்த முறையாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. அடுத்தது அந்த மேரி பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துட்டா. அதனால் அவள் மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த அப்பங்க முன்னாடி வந்து, நான் நல்லா இருக்கேனா அழகாக இருக்கேனா சொல்லி கேட்க, அவளையே கொஞ்சம் அசிங்கமாக கேவலமாக பார்க்க நம்ம ஹீரோயின் அவளை இனிமேட்டு நீ மேக்கப்லாம் போடக்கூடாது அப்படி போயின்னு சொல்லிட்டு அப்பங்காரங்கிட்ட, இவன் ரொம்ப சின்ன பொண்ணு, இவளே அதை விட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரங்கிட்ட சொல்லிட்டு அவன் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற லைட்டு ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். அதே சமயம் அந்த மேரி பொண்ணுக்கு திடீர்னு வீசிங் வந்துட்டு அவள் மூச்சோடவே ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால் அந்த வென்டிலேட்டர் சைடு உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவள் பொண்ணை ஆசுவாசப்படுத்துகிறான். அடுத்த அந்த ஊர்லேயே செமையாக மழை பெய்ய அந்த மழை தண்ணி அந்த பேஸ்மெண்ட்டோட ஒரு ஓரத்தில் உள்ளே சொட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாகறா. ஏன்னா அவள் இவ்வளோ வருஷமாக வெளி உலகத்தை பார்க்கலையா. திடீர்னு மழை தண்ணியை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகி அங்கே இருக்கிற ஒரு டேபிள் எடுத்து போட்டு அதில் ஏறி நின்று அவள் கையில் ஒரு ஸ்பூன் வச்சுருப்பா. அந்த ஸ்பூனை வச்சு அங்கே இருக்கிற இடத்த இன்னும் கொஞ்சம் தோண்டி விட்றா. தோண்டி விட்டு அங்கே ஒரு ஓட்டை இருக்கிறத பார்த்துட்டு அவள் கையில் அந்த டார்ச் லைட்டை வச்சு வெளியே சிக்னல் கொடுக்க அந்த ரோட்டில் போன ஒருத்தவன் அதை பார்த்துட்டு அந்த வீட்டில் வந்து சொல்கிறான், இவரோட கெட்ட நேரமாக என்னமோ தெரில, அந்த வீட்டுக்குள்ளே கரெக்டாக அந்த மொட்டையன் தான் வந்து கதவை திறக்கிறான்.
கதை திறந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவமாகி ஸ்ட்ரைட்டாக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கூட பார்க்காம ரொம்ப கொடூரமாக அடிக்கிறான். இதை பார்த்து அந்த மாரி பொண்ணு அவன் அப்பனை பார்த்து கண்ணாப்பிடான்னு கத்த அவன் அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறான். ஆனால் அந்த அடிப்பட்டதுனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி பொண்ணு வர அவளுக்கு இப்போது ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இப்போது அந்த மொட்டையை அந்த இறந்து போன குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு யாருன்னு தெரியாமல் பொழைச்சிட்றான். அடுத்ததாக நம்ம ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருந்து 17 வருஷம் ஆகுது. அவங்க அம்மாக்காரியும் அவளை இன்னும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கா. அதே சமயம் ஹீரோட அம்மாக்காரி ஹீரோனோட பையனை வளர்த்துட்டு இருந்தா இல்லையா, அவன் இப்போ நல்லா வளர்ந்துட்டான். அவன் அவன் பாட்டிக்கிட்ட பாட்டி உனக்கு நம்ம அம்மாவை பற்றி தெரியுமா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உலகத்தில் ரொம்ப அழகாக தேவதை மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து 18 வருஷம் ஆகும். அப்போ அந்த அப்பங்காரன் பேஸ்மெண்ட் வந்து நம்ம ஹீரோயினோட பொண்ணுகிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, என்னோட கடைசி பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் நல்லா தான் இருக்கான், ஒரு பேஸ்பால் பிளேயராக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற அந்த மாரி இன்னொரு பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் அந்த மாரி வெளியே ஒத்த பார்க்கணும், நாங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பழகணும், நாங்களும் பேஸ்பால் பிளேயராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவங்க தெரியாமல் கேட்டாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். இதை கேட்டு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் நம்ம ஹீரோயின் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து ஏமா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணு திட்டிட்டு இருக்க. இதான் கேட்டு இந்த ஹீரோயின் ரொம்பவே கோவப்பட்டு அங்கே இருக்கிற பொருள்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறா. அவளும் கத்திட்டு இங்கே தரையில் படுத்து தூங்கிடுறா. என்னதான் 18 வருஷம் ஆனாலும் அவளுக்கு இன்னும் அவள் லவரோட இருந்த நினைவுகள்லாம் மறக்காம அதை நினச்சிக்கிட்டே படுத்து கிடக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பசங்க நான் பண்ணது தப்புன்னு அவங்களே உணர்ந்து அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா இல்லை நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட இப்போ ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்ன கதையெல்லாம் எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே நிஜம்தான். அதாவது உங்கள் அப்பா உனக்கு மட்டும் அப்பா இல்லை, எனக்கும் அப்பா தான். இந்த பேஸ்மெண்ட்டில் என்னை 18 வருஷமாக அடைச்சி போட்டு வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருந்தா சொல்லியிருந்தேன் அந்த தேவதையும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பசங்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லிடுறான். எனக்கும் உங்களை மாதிரியே ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பந்தான் என்ன இந்த பேஸ்மெண்ட்டில் போட்டு 18 வருஷமாக சித்திரவதைப்படுத்திட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அவன் பசங்கள்லாம் ரொம்பவே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எழுதிட்டதுனால அந்த மாரி பொண்ணுக்கு மறுபடியும் வீசிங் வந்துடுது. அதனால் மறுபடியும் அவளை வெண்டிலேட்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஆசுவாசப்படுத்துகிறான். இப்படியே அந்த பேஸ்மெண்ட்லேயே 19 வருஷம் கழிஞ்சிட இப்போ அந்த அப்பங்காரனால் 2 ஃபேமிலி வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் நம்ம ஹீரோனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறான். அதனாலேயே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாருமே கொஞ்சம் மெலிஞ்சு போய் தான் இருக்காங்க. அதே சமயம் அந்த அப்பங்காரன் அவங்க அம்மாவை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிடுறேன். அந்த பையன் அதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் அவன் அப்பங்காரங்கிட்டே சண்டைக்கு போகிறான். 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த அப்பங்காரனால் சமாளிக்க முடியல. என்னதான் அவன் சின்ன பையனாக இருந்தாலும் அவனும் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு அவங்க அம்மாவை பேசினா கோவம் வரும் இல்லையா, அதனால அவன் அவங்க அப்பாங்கிட்டே சண்டைக்கு போவேன். எப்படியும் அந்த மொட்டையன் அதெல்லாம் சமாளித்து அங்கேருந்து வெளியே போயிடுறான். இப்போ அதே சமயம் அந்த அம்மாக்காரையே அவன் புருஷன்காரங்கிட்ட என்ன கேட்குறான்னா, நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன தான் பண்ணுற, ஏதோ ப்ரொமோஷன்லாம் வந்துருச்சுன்னா சொன்னேன், ஒரு காசையும் வீட்டில் கொடுக்கவும் மாட்டேன், இப்படியே போயிட்டு தான் என்ன தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்டு அந்த அப்பங்காரன் அவன் அப்போ ஃபுல்லாக என்ன யோசிக்கிறான்னா, கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற குடும்பத்தை போட்டு தரலான்னு முடிவு பண்ணி அந்த வெண்டிலேட்டர் மூலயமா காரு புகையை அது உள்ளே போகிற மாதிரி பைப்பை செட் பண்ணி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனால் அதே சமயம் அந்த ஹீரோனோட கடைசி பையன் அந்த இடத்துக்கு வர்றதை பார்த்து அந்த பிளானை அங்கேயே கேன்சல் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அடுத்ததான் அந்த ஹீரோயின் நாங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போய் 20 வருஷம் ஆயிடுது. இப்போ அந்த மாரி பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போக அந்த மாரி பொண்ணால் கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அவங்க மேலே ஹீரோனோட கடைசி பையன் பேஸ்பால் விளையாடுறதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அதனால் அங்கே அந்த மொட்டையன் அங்கே கிரில் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட புகையெல்லாம் பேஸ்மெண்ட்டுக்கு போக அதனால் அந்த மேரியால் மூச்சு விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போது கொஞ்சம் நிட்டா அந்த பொண்ணு செத்துருவான்ற நிலமையில அந்த பொண்ணு அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த அப்பங்காரன் எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த அப்பங்காரன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வர, நீ பொண்ணை எப்படியே காப்பாற்றி ஆகணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நீ என்ன பண்ணுவே தெரியாது, என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஆகணும், இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அவனும் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறான். அதே சமயம் அந்த பையனை அந்த பேஸ்மெண்ட்லேயே வச்சு பூட்டிட்டு அந்த அம்மாவையும் மேரியை மட்டும் கூட்டிகிட்டு காரில் போய்கிட்டு இருக்கான். இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். அப்போ அங்கே நர்ஸ் என்ன சொல்கிறான்னா, நீலாம் என்னதான் அப்போ ஒரு வாட்டி கூட உன் பொண்ணை செக்அப் பண்ணாமலே வச்சுருந்துருக்க, அவள் இப்போ ரொம்பவே வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஹீரோயினு அந்த ஃபார்மில் தண்ணி ஊற்றி விட்டுறா. அதெல்லாம் பார்த்து அந்த மொட்டை என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ ஏதாவது தப்பாக பண்ணணும்னு நினச்ச
பேஸ்மெண்ட்டுக்கு அவன் பையன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அவள் அமைதியாக இருக்கா. அதே சமயம் இன்னொரு ஃபார்ம் வாங்க அந்த மட்டும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இதெல்லாம் பார்த்து இந்த ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, இதை விட்டால் நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹெல்ப் கேட்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால் அங்கேருந்து நர்ஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக அது அவளை பார்த்துட்டு பின்னாடியே அந்த அப்பகாரனும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நர்ஸு கிட்ட போயிட்டு என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு அவன் மேலே விழுந்துடுறான். இதை பார்த்த உடனே அந்த போலீஸ்காரன் திரும்பி அவன் அப்பங்காரனை பார்க்க அவன் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு நடந்து போகிறத பார்த்து சந்தேகப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறான். அடுத்ததான் அந்த போலீஸ்க்கு எல்லா விஷயமும் தெரிய வர இப்போ அந்த மேரி பொண்ணும் நல்லா இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸ்மெண்ட்ல அந்த பையனையும் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துருந்தா அவங்க அம்மாக்காரி இவ்வளோ நாள் நம்ம பொண்ணு இந்த பேஸ்மெண்ட்டில் தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறான். அதே சமயம் அந்த அப்பங்காரனையும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஹீரோனோட பசங்க வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அக்காலாம் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே ஒரு வண்டி சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த வண்டியில் இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினை மறக்காமல் வந்திருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோனை தனியாக கூட்டு போய் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவளுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயிட்ட சொல்ல அவனும் கதறி அழுகுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அது என்னன்னா, அவன் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, நம்ம ஹீரோயின் பைக்கில் போகிறது பயப்படுவான்னு சொல்கிறது அவளுக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி தரான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதேமாரி அந்த பிங்க் ஹெல்மெட் தான் வாங்கி தந்திருக்கான். இப்போ அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு நம்ம ஹீரோ கூட பைக்கில் ரொம்பவும் சந்தோஷமாக ரைட் போயிட்டுருக்கான். இப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு நச்சக்கதையை பேஸ் பண்ணி எடுத்த படம். அதாவது ஒரு அப்பங்காரன் தன் பொண்ணையே பேஸ்மெண்ட்டில் 24 வருஷம் அடைச்சி வச்சு குடும்பப்படுத்தியிருக்கான். அந்த கதையை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.